இன்பம் வீடு பேறு எனும் மனிதனுடைய நால்வகை நோக்கங்களையும் சமூகத்துடனும் உலகத்துடனும் தனிப்பட்டவருக்கு உரிய உறவுகளையும் பலவினைகள் பற்றியும் விளக்க முற்பட்டது. ஆதி பருவம், சபா பருவம், ஆரண்யக பருவம், விராட பருவம், உத்யோக பருவம், பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்ய பருவம், சௌப்தீக பருவம், ஸ்திரீ பருவம், சாந்தி பருவம், அனுசாசன பருவம், அஸ்வபேத பருவம், மௌசல பருவம், மகா பிரஸ்தானிக பருவம் மற்றும் சுவர்க்க ஆரோகண பருவம் போன்ற 18 பருவங்களை அடக்கியது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான பெரும் போரை மையப்படுத்தியது. அரசர் மற்றும் குந்தி தேவி ஆகியோரின் மகன். பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவர். அனைத்து தர்ம சாஸ்திரங்களையும் அறிந்தவன். அத்தினாபுரம் மற்றும் இந்திரபிரசத்தின் அரசன். அவனே தருமன். அழகில் சிறந்தவள். கரிய நிறத்தவள். யாக அக்னியில் பிறந்தவள் என்பதால் யாகசேனி என்றும், கரிய நிறத்தவள் என்பதால் கிருஷ்ணை என்றும், பாஞ்சால நாட்டு இளவரசி என்பதால் பாஞ்சாலி என்றும் அழைக்கப்படுபவள். அவளே திரௌபதி. திரௌபதி பாண்டவர்களை மனம் புரிந்து நீதி நெறியுடன் இல்லற வாழ்க்கையை நடத்தி வந்தார். பாண்டவர்கள் கிருஷ்ணர் மற்றும் மயன் துணையால் இந்திரபிரஸ்தம் எனும் நகரை புதிதாக நிர்மாணித்து ஆண்டனர். பாண்டவர் ராஜசூயம் எனும் வேள்வி செய்தனர். அதற்காக புது நவீன அரண்மனை கட்டினர். ராஜசூய வேள்விக்கு வந்திருந்தவர்களில் துரியோதனனும் ஒருவர். துரியோதனன் நவீன அரண்மனையை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது தரை போன்ற நீர்நிலையில் விழுந்து விட்டான். அதை கண்ட திரௌபதி, குருடனின் மகன் குருடனே என்று துரியோதனனை பார்த்து எள்ளி நகையாடினார். அதனால் தீராத அவமானமுற்ற துரியோதனன் திரௌபதியை பழி வாங்க திட்டமிட்டான். அத்தினாபுரம் திரும்பிச் சென்ற துரியோதனன் தானும் ஒரு சபா மண்டபத்தை கட்டினான். பாண்டவர்களை சூதாட்டத்திற்கு அழைத்தான். கௌரவர்களுடன் சூதாட்டத்தில் தருமர் தன் நாடு முதல் அனைத்தும் இழந்த நிலையில் இறுதியாக பாண்டவர் மனைவியான திரௌபதியை வைத்து சூதாடினார். ஆயினும் அங்கே சகுனின் கபட ஆட்டத்தால் தருமர் தோல்வி அடைந்தார். இதன் காரணமாக திரௌபதி கௌரவர்களுக்கு அடிமையானார். அடிமையான திரௌபதியை தன் தொடையில் அமர்த்த அவளை வலுக்கட்டாயமாக அத்தினாபுர அரசவைக்கு இழுத்து வர சொன்னான் துரியோதனன். திரௌபதியின் துகிலை உரித்தான் துச்சாதனன். தனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்திற்கு பதிலடியாக துச்சாதனின் மார்பு குருதியை தன் கூந்தலில் பூசும் வரை தன் கூந்தலை முடியே என சபதமிட்டாள் திரௌபதி.